எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா. நம்ம கடையில அந்த பக்கம் தூக்கி போட்டுருப்பாங்க, கடையை இந்த பக்கம் வைக்க முடியாது இல்லைங்களா? வீரப்பன் வாழ்ந்துட்டு இருந்த நேரங்களில் வந்து இந்த திருவிழாவில் ஒரு 10 நாள் நடக்குதுன்னா அதில் ஏதோ ஒரு நாள் வீரப்பன் வராரு, வந்து இங்கே ஒரு பூஜை கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து முன்காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மசனகுடி பக்கத்தில் இருக்கிற பொக்காபுரம் தான். இந்த பொக்காபுரத்தில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த மலைகளுக்கு நடுவில் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மாரியம்மன் கோயில் தான். இந்த மாரியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் February மாதம் எண்டில் ஒரு 5 நாள் திருவிழா நடக்கும். அந்த சமயம் பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கிற மக்களும் இங்கே கூடுவாங்க. அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கோயில். இன்றைக்கி அந்த கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயம். போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் பொக்காபுரம் டெம்பிள் பற்றி. ஸோ அந்த டெம்பிள் தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். எனக்கு பின்னாடியே தான் அந்த டெம்பிள் இருக்குது. ஏன் பொக்காபுரம் டெம்பிள் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கேரளா, கர்நாடகா அந்த 3 மாநிலத்தில் இருக்கிற மக்களும் ஒரு வாரம் இங்கே திருவிழா நடக்கும்போது எல்லோரும் ஒன்றா வந்து கூடுற இடம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மனுஷன் தலைகள் மட்டும்தான் தெரியும், வேறு இடமே எதுவுமே தெரியாது. அவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரு மலைகளுக்கு நடுவில் ஒரு கோவிலை சுற்றியும் இவ்வளோ இடம். இங்கே தான் மக்கள் எல்லாம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ போட்டுட்டு வந்து இங்கே வந்து வண்டிகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலியோடு வந்து இங்கே தங்குவாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல். ரெண்டாவது, இந்த கோயிலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி வீரப்பன் வாழ்ந்துட்டு இருந்த நேரங்களில் வந்து இந்த திருவிழாவில் ஒரு 10 நாள் நடக்குதுன்னா அதில் ஏதோ ஒரு நாள் வீரப்பன் வராரு, வந்து இங்கே ஒரு பூஜை கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து முன்காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது உண்மைன்னு கூட நிறையா மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வீரப்பன் இல்லை, அதனால் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கூட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபாரஸ்ட்டு, இந்த ஃபாரஸ்ட்டுக்கு அப்படியே ஒட்டியே ஒரு கோயில், அதனால் இங்கே அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இனி அடுத்தது நம்ம இந்த வந்து கோயில் சரௌண்டிங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நிறைய டூரிஸ்ட் வராங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் வெஹிக்கிள் இருக்குது, எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இருக்கிற லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. சுற்றியும் மலைக்கு நடுவில் இந்த சின்னதாக இந்த ஒரு டெம்பிள் இருக்குது. காருக்கு பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போங்க மண்டல பூஜை நடக்குது. சரிங்க. 48 நாளுக்கு மண்டல பூஜை நடக்குது. சரிங்க. அப்புறம் ஜனவரி 19 முடியும். சரிங்க. அதுக்கு பிறகு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 7ஆம் தேதி திருவிழா நடக்கும். நல்லா ஃபுல்லாக ஆள் வரும். ஃபுல்லாக ஆள். சரி. 19ஆம் தேதி ஆனால் நல்லா இருக்கும். லாஸ்ட்டு வருது, மண்டல பூஜை லாஸ்ட்டு வருது. அதனால நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்கும். மக்கள் அவ்வளோ கூட்டமாக இருப்பாங்க. நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாக வரும் இல்லைங்களா? இங்கே ஃபுல்லாக வருவாங்க. சரி. கும்பாபிஷேகத்துக்கு நிறைய மக்கள் வந்தாங்க, நிறைய பஸ் போட்டாங்க. இல்லைங்களா? சரி. நிறைய மக்கள் இருந்தாங்க. சரி. நல்லா நடந்துச்சு. இனி வருது திருவிழா தான் வரும். 19ஆம் தேதி லாஸ்ட்டு குடமுழக்கம். சரிங்க. குடமுழக்கம் இல்லை, இது மண்டல பூஜை. குடமுழக்கம் முடிஞ்சுங்க. அப்புறம் இந்த மண்டல பூஜை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ஏதோ ஒன்று பண்ணி போடுறாங்க. சரி. உள்ளூர் மக்கள்
நாங்கள் ஜனவரி 3ஆம் தேதி வச்சிருக்கேன். நீங்கள் வச்சுருக்கீங்களா? நான் வச்சிருக்கேன். உங்கள் குடும்பத்தில்? சரி சரி மக்கள் எத்தனை மக்கள் வராங்களோ அத்தனை மக்களுக்கு சரி. ஏதோ ஒன்று செய்வோம், நன்மை செய்வோம். சரி சரி சாப்பாடோ பொங்கலோ பாயசமோ ஏதோ ஒன்று சரி. பண்ணி கொடுப்போம். சரி சரி அப்புறம் இப்ப மார்ச் 7ஆம் தேதி தான் திருவிழாங்க. சரி 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 நாம இங்கே அப்போ அடிக்கலாம் கீழே தான் நிற்கணும். நம்ம கடைகளை அந்த பக்கம் தூக்கி போட்டுருவாங்க. கடையே இப்போ இந்த பக்கம் வைக்க முடியாது இல்லைங்களா? போடுவாங்க முன்னால சரி இருக்கும். பக்கத்துக்கே வர முடியாது கோயில் பக்கம். சரிங்க இங்கே இந்த மக்கள் நடக்கிறாங்க இல்லைங்களா, சரிங்க அதனால இங்கே வைக்க முடியாது. சரி சரி அங்கே போட்டுருவாங்க நம்மளை ரோட்டுக்கு அந்த சரி சரி நான் அப்படி போட்டுருவாங்க. ஆனால் வளையல் கடை பக்கத்தில் இருப்பேன் நான். சரி சரிங்க எல்லாம் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. நைட்டெல்லாம் நடப்பாங்க. அங்கிட்ட இருந்து இங்கே நடப்பாங்க. சரி விடிய விடிய இருக்கும் இல்லைங்களா? அப்படியே விடியம்மா. அப்போ இந்த அனிமல்ஸ் எல்லாம் யானையெல்லாம் வந்துச்சுன்னு அனிமல்ஸ் எல்லாம் இருக்காது. மக்கள் அவ்வளோ பேர் வந்து அதெல்லாம் மக்கள் இருப்பாங்க. சரி சரி அதெல்லாம் தூரமாக போயிடும் இல்லைங்களா? அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ அனிமல்ஸ் வரும். சரிங்க ஆனால் இங்கே வராது. இப்போ இந்த திருவிழா முடிச்சு போன பிறகு இங்கே தான் இருக்கும். சரி இங்கே தான் இருக்கும். கார்த்திகைனாலே 2 டைம் வந்துருச்சு. சரி சரி கார்த்திகைனாலே அந்த பக்கம் போகுது. அப்புறம் இந்த கேட்ல இந்த வாழைத்தாரு போட்டிருந்தோம்ல, சரிங்க அதனால ஞானம் சரி சரி இல்லைன்னு வந்துருக்கு. வராது வரும், வந்துட்டு அது பாட்டு போயிடும். ஆனால் ரெகுலராக வரும். இப்போ நார்மல் டேஸில் ரெகுலராக வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? வேறு அனிமல்ஸ் எல்லாம் என்ன வருதுங்க? வேறு அனிமல்ஸ் எல்லாம் இது வருது, சிறுத்தை புலி இந்த அனிமல்ஸ் வருதுங்க. சரி சரி அந்த நம்ம எல்லா டைம்லயும் கிடைக்காது. சரிங்க ஏதோ ஒரு டைம்ல அதை குடிக்கிறது. சரி சரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க இன்னைக்கு போயிட்டு. சரி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எங்கே வீட்டுக்குள்ளேயே அடைச்சு கிடப்போம். சரி சரி அதனால வெளியில வர்றது இல்லையே. சரி அந்த டைம்ல பசங்க பைக் எடுத்து சுற்றுவாங்க. அந்த வீட்டுல இங்கேயும் போயிருக்கும். சரிங்க அப்போ பார்த்துருக்காங்க. 8 மணிக்கு பார்த்துருக்காங்க. 2-3 டைம் பார்த்துருக்காங்க இங்கே போய். சரி சரி யானை எப்பவுமே ரெகுலராக வர்றதுதான் யானை. சரி